பெரியார் குறித்து சீமான் வந்து கொஞ்சம் ஓவரா பேசிட்டாரோன்னு தோணுதுன்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. தொடங்கிதான் இருக்கேன். இதுவே ஓவர்னா கொஞ்சம் கஷ்டம். இதுவே ஓவர்னா நீங்க ஒரு பெரிய பட்டியல் போடுறீங்க இல்லையா, தமிழ் சமூகத்துக்காக உழைத்தவர்கள் அரசியல் இருந்தவங்கன்னு சொல்லிட்டு, அந்த பட்டியல இருந்து பெரும்பாலான நபர்கள் பெரியார் ஆதரிச்சவர்கள் இருக்காங்களே. இப்போ இவரை நம்பலாமா கூடாதா எப்படி தெரியும்? நம்பி பார்த்தா தான் தெரியும் இல்லையா? இந்த கோட்பாட்டை ஆதரிச்சு நீங்க பேசுற என் முன்னவர்களின் காலம் இது. இறுதியா அவங்க எங்க முடிச்சாங்கன்னு பாருங்க. இப்ப நான் எங்க இருந்தேன்? அங்கதான் இருந்தேன். இப்ப ஏன் எதிர்க்கிறேன்? ஒரு காலம் வரும்போது எனக்கு ஒரு விழிப்புணர்வு வருது, தெளிவு வருது. நான் பாக்குறேன், இது கொண்டாடப்பட வேண்டிய கொள்கை இல்லை, இது துண்டாடப்பட வேண்டிய கூட்டம்னு தெரியுது. புரியுதா? இது கொள்கைக்காக வந்தவன் இல்லடா, நம்மளை கொள்ளையடிக்க வந்தவன், கொல்ல வந்தவன் தெரியும் போது எதிர்க்க வேண்டியது வருது. நீங்க சொல்ற தலைவர்களை ஒருத்தரை சொல்லுங்க, நான் சொல்றேன். எங்க தாத்தா தேவனையப்பாவனார் ஆதரிச்சாரு, தீராவிடம் தீதுன்னு எழுதி வச்சுட்டு சுத்து பண்ணாரு. அதே மாதிரிதான் எங்க தாத்தா இந்த கீழப்ப விஸ்வநாதன் இருந்தாரு. கடைசி அங்க இருந்தே எடுத்துக்கிட்டு தான் இருந்தாரு. இன்னொரு தாத்தன் புரட்சி பாவலன் வென்று வருவான் திராவிட காலைன்னு பாடினாரு. அதுல முக்கியமான தளபதிகள் 40 பேர்ல முதல் தளபதியா இருந்தாரு பாரதிதாசன். கடைசியா என்ன எழுதினாரு? நறுக்குவோம் பகையின் வேறு சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசரை வாங்கிட்டான். சிங்கத்தின் குகைக்கில் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ்நாட்டின் உரிமை இழந்தோம்ட்டான். இந்த சிங்கத்தின் குகையில வந்த சிறுநரி யாரு? யார சொல்றான்? கடைசியா சொல்றான். அது யாருக்காக சொல்றான்? எனக்காக தான் சொல்றான். நான் நம்பாதரான்னு எங்க அப்பா வாழ்ந்துட்டு இருக்கான்ல, மணியரசனை கேளுங்க. மான் போல நம்மோட ஓடி வருவான்டா, நம்ம ஆள் நினைச்சு ஓடுவோம்டா. தனியா மாட்டினா ஓனாய மாதிரி குறவழி கடிப்பான்டா. அதுதான் திராவிடம். நான் படம் பார்த்து பேசலையே, மற்றவங்க மாதிரி இது பெரியார், இவர் கண்ணாடி போட்டிருப்பார், இவர் தாடி வளர்த்திருப்பார். படம் பார்த்து பேசல, படிச்சுட்டு பேசல. நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் தான் சொல்லணும், பதில் தான் சொல்லணும். பெரியாரை எதிர்க்க நீங்க பெரிய காரணம்லாம் தேடிட்டு இருக்காது. நீங்க எனக்கு உயிர் என் தாய்மொழி தமிழ், என் முகம் என் முகவரி என் அடையாளம். உங்களுக்கெல்லாம் அது இருக்கும்னு நினைக்கிறேன். அது சனியன் விட்டு ஒளினா, அப்படி சொன்ன அந்த சனியனை ஒழிப்பதான் என் இலக்கு. இதுல என்ன பெரிய கோட்பாடு? உலகத்துல எந்த மொழியை இழிவா பேசிட்டு அந்த மொழியில அந்த இனத்துக்கு தலைவனா இருந்துட முடியும்?